வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டீங்கன்னா, பலவிதமான WWE அப்டேட், UFC அப்டேட், AEW அப்டேட், ஒட்டுமொத்தமான ரெஸ்லிங் வேர்ல்டுன்னு அப்டேட்டை கொண்டு வந்திருக்கோம். அது என்னன்றது ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ கீழே உள்ள லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நீங்கள் இன்னும் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் யாருன்னு கேட்டிங்கன்னா, ராண்டா ரவுசி யாருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, யூஎஃப்சியில் டாமினேட்டாக இருந்த யூஎஃப்சி ஃபைட்டர், அதுக்கப்புறம் டபிள்யூடபிள்யூஇக்கு வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்த டபிள்யூடபிள்யூ ரெஸ்லராக மாறினாங்க. அதுக்கப்புறம் இப்போ மீண்டும் வந்து டபிள்யூடபிள்யூஇயை விட்டு டபிள்யூடபிள்யூ ஒதுக்கிட்டாங்க. அதனால் மீண்டும் வந்து யூஎஃப்சிக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சமீபத்தில் ராண்டா ரவுசி இன்டர்வியூவில் கொடுத்துருக்காங்க. ராண்டா ரவுசி மீண்டும் யூஎஃப்சிக்கு போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிற மாதிரி யூஎஃப்சி, ரியல் ஃபைட், MMA இதில் வேணால் நான் போவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, ரிக்கோஷிட் ஏஇடபிள்யூவில் அதோட உண்மை தன்மை என்னன்றதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ரிக்கோஷிட் ஏஇடபிள்யூக்கு போயிட்டு விட்டதாக, ஏஇடபிள்யூவில் ரெஸ்ல் பண்ண ஆரம்பிச்சிட்டதாக வதந்திகள் பரவிக்கிட்டு இருந்தன. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏஇடபிள்யூவில் ஒரு ரெஸ்லர் இப்போ வந்து ரெஸ்ல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் ரிக்கோஷிட் செய்கிற ஸ்டண்ட் மூவ்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால் இப்போ வந்து வதந்திகள் பரவ ஆரம்பிச்சுட்டு, அந்த ரெஸ்லர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஹாலோகிராம்ன்ற ரெஸ்லர் ஏஇடபிள்யூவில் சமீபத்தில் டெபுட் ஆனார். அவர் வந்து ரிக்கோஷிட் செய்கிற மூவ்ஸ்லாம் போட்டுக்கிட்டே இருந்தார். பார்க்குறதுக்கு ரிக்கோஷிட் அசச்சதாக ரெஸ்ல் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு தான் இப்போ வந்து ரிக்வெஸ்ட் அதுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்த விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏடபிள்யூ அந்த ரெஸ்ல் பண்ண வீடியோ, ஏடபிள்யூ ஹாலோகிராம் ரெஸ்ல் பண்ண வீடியோ போட்டிருக்காங்க. அதுக்கு ரீட்வீட் அடித்து பதில் கொடுத்துருக்காங்க. அந்த ட்வீட்டில் ரிக்வெஸ்ட் கூறியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்குள்ளேயோட நான் டேட்டாவை ரிமூவ் பண்ண முடியும், அவ்வளோ பெரிய டேட்டோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உண்மையிலே அது ரிக்வெஸ்ட் கிடையாது. AAA ஒரு ரெஸ்லிங் கம்பெனியை சேர்ந்த ரெஸ்லர் தான் இப்போ ஏஇடபிள்யூவில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அதுக்கும் ரிக்வெஸ்ட்டுக்கு சம்மதம்ன்ற அவரே சொல்லிட்டாரு. அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்குங்க, டபிள்யூடபிள்யூஇயில் ஒன் ஆஃப் த டீமாக இருந்த ஹர்ட் பிஸ்னர் இப்போ வேற ஒரு கம்பெனிக்கு போக போகிறாங்கன்ற மாதிரி இப்போ உறுதியாக இருக்குது. அந்த ஹர்ட் பிஸ்னஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருந்த ஹர்ட் பிஸ்னஸ் கிடையாது, ஓல்டு ஹர்ட் பிஸ்னஸ். அந்த டீமில் யார் இருந்தான்னு கேட்டிங்கன்னா, சில்டன் பெஞ்சமின், பாபி லெஸ்லி, MVP, செட்ரிக் அலெக்சாண்டர் மட்டும்தான் டபிள்யூடபிள்யூஇயில் இருக்கார். மற்ற 3 பேரும் இப்போ வெளில போயிட்டாங்க. டபிள்யூடபிள்யூஇ கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. MVP, பாபி லெஸ்லி ரிலீஸ் பண்ணாங்க. சில்டன் பெஞ்சமின் முன்கூட்டியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதன் காரணமாக ஒட்டுமொத்த ஹர்ட் பிஸ்னஸும் ஏஇடபிள்யூவில் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுதுன்ற மாதிரி மிகப்பெரிய ரூமர் போயிட்டு இருக்கு. இதனால யாரெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கிறது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. சமீபத்தில் ஒரு ரெஸ்லரோட ரிட்டன் மிகப்பெரிய வைரலாக போயிட்டு இருக்கு பேச்சுவார்த்தை. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரோடன்னு கேட்டிங்கன்னா, AJ Leeயோட தான். CM பங்கு சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூவில் அவரோட ஒய்ஃபான AJ Leeயை பற்றி பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, AJ Lee ரெஸ்லிங்க்கு மீண்டும் வருவாங்களான்னு கேட்ட கேள்விக்கு, நான் AJ Leeயை ரெஸ்லிங்க்கு வர வைக்கிறதுக்கு கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தான் இருக்கிற ரெஸ்லிங்க்கு வர சொல்லி, அவங்க கூடிய சீக்கிரத்தில் வருவாங்க அப்படின்ற மாதிரி AJ Leeயை பற்றி CM பங்கு சொல்லியிருக்காரு. AJ Leeக்கு வேற லெவல் ஃபேன் பேசிங் இருந்தாங்க ஒரு காலத்தில். நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜான் சீனா மீண்டும் டபிள்யூடபிள்யூஇக்கு ரிட்டர்ன் வர போகிறார். எப்போன்னு கேட்டிங்கன்னா, இந்த சம்மர் ஸ்லாம் பேப்பர்வியூக்கு ரிட்டர்ன் வர போகிறார். இந்த சம்மர் ஸ்லாமில் வரும் ஜான் சீனா தன்னோட அடுத்த ஃபியூடு, அதாவது ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கான ஃபியூடுக்கான ஸ்டார்டிங்கை தொடங்கி வச்சுட்டு போகிறான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஜான் சீனா இந்த சம்மர் ஸ்லாமில் வந்து மணி இந்த பேங்க் மூலியமாக வந்த மாதிரியே ஒரு ஸ்பீச் கொடுப்பார். அதன் மூலியமாக ஃபியூடு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்துன்றது கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.